ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ரோஜா கண்ணு அலப்பறைகள். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் இப்போ நம்ம சமைக்கிற வீடியோ பார்க்கலாம். என்ன சமையல் பண்ண போகிறேன்னா சிக்கன் வெஜ் ரோல் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் எப்படி வீட்டில் செய்வேனோ அது மாதிரி தான் நான் செய்வேன். வீட்டில் இருக்கிற சப்பாத்தி வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பவுலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் 1/2 kg இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தந்தூரி மசாலா இருக்குது, அது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி மசாலாவில் உப்பு இருக்கும், லேசாக மட்டும் போட்டுக்கோங்க. பிறகு தயிர் 2 ஸ்பூன் நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் போட்ட தயிர் இது, உங்கள் தேவைக்கு எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. பூரம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இப்படியே இருந்தால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. டைம் இருந்தால் ஒரு 2 hours ஊற வச்சு ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னா சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நான் ஒன்று ஒன்றா எடுத்து, உங்களுக்கு நீங்கள் ஆயிலில் பொரிக்கிறது வேணாம்னா தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டு நீங்கள் பட்டி எடுத்துக்கலாம். போன்லெஸ்ஸாக சிக்கனாக இருந்தால் வேகமாக வெந்துடும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹார்டாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். தயிர் ஊற்றிருக்கனால, நல்லா ஊற வச்சுருக்கனால சாஃப்டாக இருக்கும். அது சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, சாப்பர் இருந்தால் இப்படி சாப்பரில் போட்டு 1-2 அடித்து வச்சுக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு 1-2 அடித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஆனியனை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீள நீளமாக பிடிக்குங்க, நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நிறையா போட்டால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நான் அதனால் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உங்கள் தேவைக்கு அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கிரீன் சில்லி சாஸ். இது அவ்வளவா காரம் இருக்காது, அதனால நான் அதிகமாக போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போடுறேன். அந்த டேங்கி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்புறம் நான் வீட்டிலே செஞ்ச மயோனஸ், ஹோம்மேடாக செஞ்சது, அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாஸ்லேயும் சால்ட் இருக்கும், மயோனஸ்லேயும் சால்ட்டு, சிக்கன்லேயும் சால்ட் இருக்கு. பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு உரப்பு பத்தலைன்னா சால்ட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கறி நிறையா வேணும், கறி மட்டும் வேணும்னா கேபேஜை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கறி மட்டும் போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணும்னா கேரட் போட்டுக்கலாம். பீட்ரூட்டு கூட நீங்கள் வதக்கி போட்டுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை எப்படி செய்வேனோ அதை தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். சப்பாத்தி போட்டுட்டேன். இப்போ நான் அசம்பிள் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை வைக்கிறேன். சப்பாத்தியை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் மயோனஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வந்து இப்படி சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சென்டரில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைங்க. குழந்தைகளுக்கு இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. என் பையனுக்கு இப்படி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு மேலே கெச்சப்பை குழந்தைகளுக்கு கொடுக்குறா இருந்தால் கெச்சப்பை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியேவும் ரோல் பண்ணிக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.